வெல்கம் டு பிரேமாஸ் மதுரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் வச்சு ஒரு 4 ஐட்டம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோவிட் பீரியடில் வந்து நெல்லிக்காய் நிறையா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறேன். ஏன்னா வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது நெல்லிக்காயில். ஸோ நம்ம நிறையா நெல்லிக்காய் எடுத்துக்க நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம நெல்லிக்காவை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். குழந்தைகள் நெல்லிக்காய் வெறுனை கொடுத்தா சாப்பிட மாட்டா. ஸோ அதை மோரில் பச்சடியில் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொடுப்போம். இன்றைக்கி 4 ஐட்டம் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ண போகிறேன்னா ஹனியில் நெல்லிக்காய் ஊற வச்சு சாப்பிட்றது எப்படி, செகண்ட் ஐட்டம் நெல்லிக்காய் பச்சடி, மூணாவது டெய்லியே நெல்லிக்காவை மோரில் கரைச்சி சாப்பிட்றது எப்படி, நாலாவது நெல்லிக்காய் ஊறுகாய். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட் ஐட்டம் வந்து நெல்லிக்காய் வந்து ஹனியில் ஊற வச்சு சாப்பிட்றது. இதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். நெல்லிக்காவை இட்லி தட்டில் வந்து கீழே வந்து தண்ணி விட்டுன்ட்டு மேலே ஒரு தட்டு பிளெயினாக வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி இதில் டைரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அதனால் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சு அதில் நெல்லிக்காவை வைக்க போகிறேன். இதுக்கு வந்து தண்ணி விட்டெல்லாம் கீழே மட்டும் இருக்கிற தண்ணி மட்டும்தான் ஆவியில் வேகிறது தான். இதில் ஒரு 15 நெல்லிக்காய் வைக்கிறேன் நான். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வெந்துடும். வெந்த உடனே எடுத்து நம்ம கொஞ்சம் அது அந்த தண்ணி இது மேலே இருக்கிற துளி அந்த தண்ணி ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நல்லா டிஷ்யூவால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹனியில் எப்படி ஊற வைக்க போகிறோம்னு காமிக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுத்து. நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா மேலே இருக்கிற தண்ணியோட இதெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுது. இப்போ இருந்தாலும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு நல்லா தொடச்சிட்டு அந்த நெல்லிக்காவை ஒரு எண்ணத்தில் போட்டு இதை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தேன் விட்டாச்சு. இதை ஒரு 1 வீக் மேலே ஒரு துணியை கட்டி வெயிலில் டெய்லி காத்தால ஒரு 9 மணிக்கு வச்சுட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு 1 வீக் வச்ச உடனே இதில் இருக்கிற இது எல்லாமே தேன் எல்லாமே நெல்லிக்காயில் அப்படியே ஊறிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். பட் நாளைக்கு வந்து இந்த தேன் வந்து அப்படியே இலகிக்கும், அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம், தானே அத்தனையும் எரிகின்றோம். அத்தனை நெல்லிக்காவும் ஜம்முன்னு ஊறின்றோம். நான் ஊறினதை காமிக்கிறேன் பாருங்க. 1 வீக் ஊறின நெல்லிக்காய் எப்படி இருக்குது பாருங்க. தேனும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. அப்படியே இன்றைக்கி நீங்கள் கலக்கிறேன்னா நாளைக்கு அந்த தேன் அப்படியே இலகிக்கும், அப்படியே வாட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். 1 வீக் வச்ச உடனே இதுமாரி நல்லா திக்காகிடும். நெல்லிக்காவும் எப்படியோ ஊறிண்டு எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இது எந்த ஏஜ் பீப்புளும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே ஹெல்த்தி. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஊற வச்ச நெல்லிக்காய் 1 வீக்கு அப்புறம் ஊறினதுக்கப்புறம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் இது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்தாப்பில் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ஒரு 15 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காவையும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். இப்போ அதை காமிக்கிறேன். நெல்லிக்காய் வந்து விட்டமின் சிங்கிறனால இன்றைக்கி உங்களுக்கு அவளுக்கு என்னென்ன டேஸ்ட்டில் நெல்லிக்காய் பிடிக்கிறதோ அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நெல்லிக்காய் 15 நெல்லிக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். வேக விட்டு உதுத்து அதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். நல்லா வெந்துடுத்து பாருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறினோடனே நமக்கு இதுமாரி உரிக்க வந்துடும். கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டேன்னா நம்ம அப்புறம் தாளிச்சு கொட்டி உப்பு காரப்பொடியெலாம் போட்டு ஊறுகாய் போட்டுடலாம்.
ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இது வந்து வெந்தய பொடியோட மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். அப்படியே நம்ம அடுப்பு அணைக்க இது நெல்லிக்காய் ஆற எல்லா எண்ணெயும் அப்சர்வ் பண்ணிக்கும். எடுத்து பாருங்க, நம்ம முன்னாடியே வேக விடுறப்ப உப்பு போட்டதுனால இப்போ வேணுங்கிறது இல்லை. பட் அவளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காயோட தயிர் பச்சடிக்கான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு 2 நெல்லிக்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு 4-5 பத்து அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் வந்து மின்ட் லீவ்ஸு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, பெருங்காயம், அது 1 கப்பு தயிர். இது எல்லாத்தையுமா முதல்ல இதெல்லாம் தட் இஸ் நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் மிக்சியில் அடிச்சுன்ட்டு எடுத்து அதை தயிரில் கலந்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் திக்காக பச்சடி ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம வந்து வெத்த குழம்புக்கு இல்லை புலாவுக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெல்லிக்காய் மோரில் கரைக்கிறதுக்கு ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு குக்கும்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு மோரை நல்லா சிலிப்பிட்டு அதில் கலந்துட்டா போதும். அவ்வளோதான். அது வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைகள் வந்து நெல்லிக்காய் சாப்பிடாதனால நம்ம இதுமாரி ஆட் பண்ணி கொடுத்துடலாம். நெல்லிக்காய் வச்சு 4 ஐட்டம் பண்ணியிருக்கோம். நெல்லிக்காய் வந்து மோரில் அரைச்சி விட்டு, 2வது நெல்லிக்காய் பச்சடி, நெல்லிக்காய் ஹனியில் போட்டு, நெல்லிக்காய் ஊறுகாய், 4 ஐட்டம் இப்படி பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.